Mithun. Hi Hrithik. Welcome to Health Eats. So, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும். எனக்கும் தான் ஆரஞ்சு பிடிக்கும். எனக்கும் தான் ஆரஞ்சு பிடிக்கும். So, ஆரஞ்சு கலர்ல என்ன தீபாவளி ஸ்வீட் இருக்கு? யோசிக்கலாமா? யோசிக்கலாம். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஜாங்கிரி. ஸோ அதுக்கு 1 கப்பு உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஊற வச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். மிக்சியை விட கிரைண்டரில் போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், அரைக்கிறது கண்டிப்பாக ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் கண்டிப்பாக அரைச்சிருங்க. ஏன்னா 20 மினிட்ஸ்லேயே நமக்கு அந்த பதம் தண்ணி தொட்டா கையில் ஒட்டாத பதம் வரும். பட் ஸ்டில் இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தள்ளி எடுத்தீங்கன்னா தான் ஜிலேபிக்கும் மாவு நல்லா இருக்கும். ஸோ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்ச உளுந்த மாவு இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம ஜாங்கிரியாக பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்த மாவில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்வீட்னஸ் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுட் கலர். ஸோ இது எதுக்காகனா அப்போ தான் நம்ம அந்த ஜாங்கிரி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும், அதுக்காக தான். ஸோ இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கையை வச்சு நல்லா பீட் பண்ண மாதிரி பிசைஞ்சு விடணும். இதை பிசையும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஒரே டைரக்ஷனில் தான் வந்து பிசறி விடணும். கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ்லேயே பண்ணணும். மாவோட பதம் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ஸோ இது எதுக்காக வந்து இந்த மாதிரி 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுறோன்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வந்து அப்போ தான் போகும். ஸோ அதுக்காக தான் வந்து நல்லா பீட் பண்ணுறோம். ஸோ ஜாங்கிரி போடுறதுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு துணியில் ஒரு ஓட்டை போட்டு பண்ணுவாங்க. இல்லைனா பைப்பிங் பேக்கில் கூட நம்ம யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ பைப்பிங் பேக் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி மெத்தடு. ஸோ அது இந்த மாதிரி ஒரு டம்ளரில் பைப்பிங் பேக்கை வந்து நல்லா வந்து உள்பக்கமாக விரிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு எண்டில் ஒரு சின்ன ஹோலாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெயில் புளியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சர்க்கிள், அதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி அப்படியே புழிஞ்சு விட்டுக்க வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த ஷேப் வரலைன்னா கூட நீங்கள் முறுக்கு மாதிரி ரவுண்டாக கூட புழிஞ்சிக்கலாம். இப்போது எண்ணெயில் புளிய ஆரம்பிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருந்தாலே போதும். வேக வைக்கும் போது நல்லா சிம்மில் வச்சே வேக வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஆயில் வந்து பபிள்ஸ் வரதே நம்ம புழிஞ்ச பிறகு தான் வருது. ஸோ எப்போவுமே ஜாங்கிரி திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்டி விட இதுதான் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஜாங்கிரி வேகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாங்கிரிக்கு தேவையான சுகர் சிரப் வந்து காய்ச்சி வச்சிடலாம். ஸோ 1 கப்பு உளுந்துக்கு கிட்டத்தட்ட 2.5 கப்பு கிட்ட சுகர் போட்டிங்கன்னா தான் வந்து ஸ்வீட் சரியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 2.5 கப்பு சுகர் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தால் போதும். ரொம்ப வந்து அந்த கம்பி பதம்லாம் வரணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸு, ஸோ அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான், ஒரு 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்லேயும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இதில் ஃபியூ லெமன் ட்ராப்ஸ் வந்து விட்டோம் அப்படின்னா சுகரோட கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கும். சுகர் சிரப் கொஞ்சம் ஆறி வார்மாக இருக்க ஸ்டேஜில் பாதி குவான்டிட்டியை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் நம்ம வெந்து வச்சுருக்க ஜாங்கிரியெல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம். ஸோ ஜாங்கிரியை போட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு மறுபடியும் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது எது வரைக்கும்னா அடுத்த பேட்ச் ரெடி ஆகிற வரைக்குமாவது இது அப்படியே சுகர் சிரப்லேயே இருக்கட்டும். ஸோ ஜாங்கிரி கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த மீதி சுகர் சிரப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த சிரப்பை இது மேலே நல்லா ஊற்றி விட்டுறலாம். ஸோ எவ்வளோ வாட்டினா ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்வலில், அதாவது ஒரு 1 ஹவரில் ஒரு 4 டைம்ஸ் ஆகுது இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஜாங்கிரி வந்து நல்லா ஊறிடும். ஸோ எந்த அளவுக்கு ஜாங்கிரி வந்து சுகர் சிரப்பில் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜாங்கிரி வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ரெசிபி தான்.
பட் அதை பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம சில டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மாவை முன்னாடியே சொன்ன மாதிரி 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து அரைக்கணும். அதுக்கப்புறம் அதை 5 மினிட்ஸ் நல்லா கையில் பீட் பண்ணுறது. ஆயிலோட டெம்பரேச்சர் ரொம்ப மிதமான சூட்டில் தான் இருக்கணும். வேக வைக்கிறது எப்போவுமே ரொம்ப சிம்மில் வச்சு தான் வந்து இதை வேக வைக்கணும். சுகரோட குவான்டிட்டி, அதாவது 1 கப்புனா 2.5 கப்பாவது சுகர் வந்து யூஸ் பண்ணணும். சுகர் வந்து ஜஸ்ட் ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். அதே மாதிரி சுகரை நீங்கள் 2 போர்ஷனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனில் ஊற வச்சுட்டு இன்னொரு போர்ஷனை ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்ல அது மேலே ஊற்றி மினிமம் ஒரு 1 ஹவராவது நல்லா வந்து இந்த சுகர் சிரப்பில் ஊறிச்சினா தான் உங்களோட ஜாங்கிரி ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக வரும். ஸோ இங்கே பாருங்க, நம்மளோட ஜாங்கிரி ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கு. வாங்க வாங்க, ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. ரொம்ப யம்மியா இருக்கு. எனக்கும் ரொம்ப யம்மியா இருக்கு. எனக்கும் பிடிக்குது. எல்லாருக்குமே ரொம்ப யம்மியா